இது ஒரு ஷார்ட் ஃபில்மோட கதை. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு, அம்மா, அப்பா 3 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ பேரர் 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கேட்பார், என்னது இது இவ்வளோ பிஸியான நாளில் கூட்டமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு. அப்போ தான் இன்னொருத்தர் சொல்லுவார், எல்லா டேபிளையும் ஒருத்தவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொன்னதும், அவங்கள பார்த்தா ஒன்றும் அவ்வளோவுக்கு வெல் டு டூ மாதிரி தெரியலையே அப்படிங்கும்போது, இல்லை இவங்கள பார்க்க வர்றவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதும், அந்த அப்பா அம்மா பொண்ணு காமிப்பாங்க. அந்த அப்பா சொல்லிகிட்டு இருப்பார், அவங்க ரொம்ப பெரிய இடம், நம்மக்கிட்ட வந்து கேட்குறது பெரிய விஷயம், நீ எதுவும் சொல்லி தட்டி கழிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ அந்த பொண்ணு சொல்லுவாள், இல்லை நான் அந்த பையன்கிட்ட தனியாக பேசணும், பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதும், சரின்ட்டு அடுத்து அந்த அம்மாவும் பையனும் வருவாங்க. வந்து ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்திப்பாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து தான் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு உங்களை தான் கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விருப்பத்தை கேட்கும்போது தான், இல்லை நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னதும் சரின்னு தனியாக போய் பேசுவாங்க. அப்போது அந்த பொண்ணு அவன்கிட்ட கேட்பா, உங்களுக்கு ஏதாவது பாஸ்ட் இருக்கா அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு. அதுக்கு வந்து எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், 1 இயர் முன்னாடி தான் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஓகே தான், இப்போது மேக்ஸிமம் காமன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுருவான். அதுக்கப்புறம் அவள் சொல்லுவாள், இல்லை நான் என் வெர்ஜினிட்டி லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஷாக் ஆகிடுவான். அதுக்கப்புறம் வந்து சரி இதில் என்ன இருக்குது, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. போன பிறகு அந்த பொண்ணோட அம்மா வந்து கேட்பாங்க, 2 நிமிஷத்தில் நீ என்ன பேசி தெரிஞ்சுக்கிட்ட, இப்போ மட்டும் ஓகே சொல்கிற அப்படிங்கும்போது, நான் ஒரு பொய் சொன்னேன், அதுக்கு வந்து பதில் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்லுவாள். காரில் போயிட்டுருக்கும்போது அந்த அம்மா வந்து, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு மாதிரி தான் இருக்குது, நல்ல பொண்ணாக தான் பிடிச்சிருக்க, உனக்கு ஏற்ற பொண்ணு தான் அவள் அப்படின்னு சொல்லும்போது, அவன் காரை நிப்பாட்டிட்டு சொல்லுவான், இல்லை அவன் எனக்கு ஏற்ற பொண்ணு இல்லை, இந்த ராமனுக்கு ஏற்ற சீதை அவள் இல்லை அப்படின்னு சொல்லுவான். அதோட டைட்டில் போடுவாங்க. டைட்டில் நேம் வந்து ராமன். என்னடா இது, ஹீரோ வந்து வில்லனுக்கு மாதிரி ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு எப்படி வந்து அந்த அவன் பேரையே போட்டிருப்பாங்க அப்படிங்கும்போது அடுத்த செகண்டே ரியலைஸ் ஆச்சு, ஓகே இந்த கதைக்கு இந்த பர்சனுக்கு இந்த பேர் கரெக்டு தான் அப்படின்னு. ராமாயணம் படித்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த கதைக்கு ஏன் பேர் ராமன்.